வணக்கம் நேயர்களே. உலகத்தில் இப்பொழுது இருக்கின்ற எல்லோருமே ஆசைப்படுவது பிரபலமாக வேண்டும், எப்படியாவது நாங்கள் பிரபலம் அடைய வேண்டும். அதற்காக சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகின்றார்கள். அதிலும் டிக்டாக், இன்ஸ்டாகிராம் போன்றவை இப்பொழுது உலக மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவை. அந்த வகையில் ஜோசுவா என்கின்ற நபர், உங்களுக்கு தெரியும், இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே மிகவும் பிரபலியமானவர். அவரை மட்டும் நாங்கள் குறிப்பிட்டு செல்வதற்குரிய காரணம் இருக்கிறது. யாரும் போக முடியாத மர்மமான இடங்கள், தனித்து விடப்பட்ட தனியே உள்ள பாலடைந்த கட்டடங்கள், மர்மமான பிரதேசங்களுக்கெல்லாம் இவர் செல்லுவார். அந்த காட்சிகளை எல்லாம் படம் பிடித்து இன்ஸ்டாகிராமில் பதிவிடுவார். எனவே இவரை பின்தொடர்கின்றவர்கள் இன்ஸ்டாகிராமில் அதிகமானவர்கள். அவ்வாறு பிரபலமானவர் தான் ஜோசுவா என்கின்ற நபர். இவர் அண்மையில் எந்த ஒரு உயிரினமும் செல்லாத அல்லது யாருமே போக முடியாத இடம் ஒன்றிற்கு சென்றிருக்கின்றார். அந்த இடத்தினுடைய பெயர் இவர் குறிப்பிடவில்லை. ஆனால் அந்த இடத்தை தன்னுடைய கேமராவில் பதிவு செய்து தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் இப்பொழுது பதிவிட்டிருக்கின்றார். அது என்ன இடம், இவர் எப்படி போனார் என்கின்ற விடயங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. பொதுவாக நாங்கள் ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் கூட கூகுள் மேப் பயன்படுத்துவோம் இல்லையா? ஆனால் இவர் அதை பயன்படுத்தித்தான் போனாரா, அந்த மேப்பில் இந்த இடத்தை பார்க்கலாமா என்றெல்லாம் இப்பொழுது ஆவலுடன் உலக பயனர்கள், இன்ஸ்டாகிராம் பயனர்கள் தேடி வருகிறார்களாம். ஆனால் இதுவரையில் ஜோசுவா குறிப்பிடவில்லை, நான் இதை பார்த்து தான் இங்கே போனேன், இங்கே தான் நிற்கிறேன் என்கின்ற விடயங்கள் இதுவரையில் அவரால் வெளியிடப்படவில்லை. ஆனால் அந்த இடம் இப்பொழுது வைரலாகி கொண்டிருக்கிறது அவர் வெளியிட்ட இன்ஸ்டாகிராம் பதிவில். எனவே இந்த பதிவை நாங்கள் உங்களுக்கு தருவதனுடைய நோக்கம், இதில் சுவாரஸ்யமும் இருக்கிறது, சாதனையும் இருக்கிறது, அதே போல பயமும் இருக்கிறது, எல்லாமும் இருக்கிறது. சில வேளைகளில் இவ்வாறான பலர், நாங்கள் சில வேளைகளில் முகநூல் பக்கங்களில் அதிகமாக பலர் செய்கின்ற வளமை செல்ஃபி எடுப்பது. அது இப்பொழுது இருக்கின்ற நடவடிக்கைகளுக்கு முன்னே வந்த செல்ஃபி, அது ஃபேஷனாக இருக்கிற பொழுது, அது அந்த லேட்டஸ்டாக இருக்கின்ற பொழுது நிறைய உயிரினங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதனோடு 2 செல்ஃபி எடுத்திருக்கிறோம். ஆழமான இடங்கள், உயரமான இடங்கள், மர்மமான இடங்களுக்கெல்லாம் பலர் சென்றார்கள், சென்று செல்ஃபி எடுத்தார்கள். மரணித்தவர்களும் பலர் இருக்கின்றார்கள். அதுவரையில் எங்களுக்கான அந்த பயம் இருந்து கொண்டே இருந்தது. பலர் என்று சொன்னால் பின்னால் இருக்கக்கூடிய இடத்திற்கு இப்படி போய் விழுந்து மரணித்தவர்களும் இருக்கிறார்கள். பெரிய சமுத்திரங்களுக்குள், கடல்களுக்குள், மலையிலிருந்து கீழே விழுந்தவர்கள், சொல்லிக்கொண்டே போகலாம். அதிலிருந்து ஒரு மாதிரி வெளிப்படைந்து நாங்கள் இப்பொழுது இன்ஸ்டாகிராமில் இப்படி ஒரு செயலில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். எனவே இது மிக ஆபத்தாக இருந்தாலும் சிலரால் சாதனையாக இது பார்க்கப்படுகிறது. அவர்களுடைய முயற்சி பாதுகாப்பானதாக இருக்கும் பொழுது மட்டும் இது சாத்தியமாவதாக சொல்லப்படுகின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே ஜோசுவாவினுடைய பயனர்கள் அவர் தொடர்பான ஆய்வுகளையும், அவர் பத்திரமாக வர வேண்டுமாம், அதாம் இதாம் சொல்லி நிறைய பேர் கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். இதை நாங்கள் சொல்வதற்கு இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது, காரணம் இருக்கிறது. இதை பார்த்துவிட்டு நாங்கள் யாரும் அல்லது நீங்கள் யாரும் இதே போன்ற முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது. ஏனென்றால் அந்த மர்மமான இடங்கள், மலை பிரதேசங்கள், பள்ளங்கள், கடல்கள், மனிதர்கள் புக முடியாத இடங்கள், அதற்கெல்லாம் செல்வதற்கு சரியான ஒரு சேஃப் பாதுகாப்பு வேண்டும், சரியானதொரு திட்டமிடல் வேண்டும். அதுகள் இல்லாமல் நாங்களும் பிரபலமாக வேண்டும் என்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவுகள் எடுக்கும் பட்சத்தில் எங்களுக்கான ஆபத்துக்கள் நிறைய சூழ்ந்திருக்கின்றன. இது ஒரு விழிப்புணர்வு தகவலாக வைத்துக் கொள்ளுங்கள். சில பேர் இருக்கிறார்கள், ஒரு விடயத்தை பார்த்து விட்டால் அதே போல தாங்களும் செய்ய வேண்டும் என்று எண்ணுபவர்கள் எங்கள் மத்தியில் பலர். அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவுதான் இது. மீண்டும் சந்திப்போம்.